ஆ, அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணுக்கு புடவை எடுக்கணும். அத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். அது நாங்க எடுக்க வேண்டியதானே, பார்த்து எடுத்துக்கிறோம். சரிம்மா, அது உங்க இஷ்டம். என்னது சட்டுன்னு உங்க இஷ்டம்னு சொல்லி ஒதுங்குறீங்க? எவ்வளவு ரூபாய்க்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கணும்னு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. ஏமா அவர் தான் உன் இஷ்டம்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன அவர் இஷ்டத்தை கேக்குற? சும்மா இரு கேள்வி. அவர் சொன்னா என்ன தப்பு? அம்மா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். என்ன ஒரு 2000 ரூபாய்க்கு எடுக்கலாமா? வெறும் 500 ரூபாய்க்கு எடுக்குமா, அதுவும் எனக்கு சம்மதம் தான். நிச்சயதார்த்த புடவை வெறும் 500 ரூபாய்க்கு எடுக்கிற அளவுக்கு நாங்க என்ன தரந்தாழ்ந்தா போயிட்டோம்? இல்ல நாங்க என்ன அண்ணக்காவடியா? அம்மா, நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. வேணாம்மா, 5000 ரூபாய்க்கு எடுக்கு, அதுவும் சம்மதம் தான். அது சரிதான். நாங்க 5000த்துக்கும் 10,000த்துக்கும் நிச்சயதார்த்த புடவை எடுத்தாலும் நீங்க போறத தானே போட போறீங்க. ஒண்ணும் கொட்டி கொடுத்து அனுப்ப போறது இல்லையே. அளவோடைய செய்வோம். நீ என்ன சொல்ற கிழவி? ஏமா உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? ஐயோ, வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறிய தாய. தம்பி, மாப்பிள்ளை வரத்துக்கு இன்னும் லேட் ஆகுமோ? ஆமா, அவன் வரத்துக்கு எப்படி ராத்திரி ஆகும். ஏம்மா, அண்ணன் வர நேரம் தானே? டேய் சும்மா இருடா, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். சரி நில்லுங்க. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போறீங்களா? வேணாமா, பஸ் போயிடும். வரமா? ஏம்மா, நீ திருந்தவே மாட்டியம்மா? ஏய் ஏண்டி, நீ என்ன பொம்பளை தானா? வீடு தேடி வந்த சம்மந்திக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க கூடாதா? இப்பவே இப்படி வச்சிருக்கிறதா கரெக்ட். இல்லைன்னா தலைக்கு மேல ஏறி உக்காந்துக்குங்க. அப்புறம் கொஞ்ச நெஞ்சம் செய்யறது கூட செய்ய மாட்டாங்க. நீ பேசாம இரு கிழவி. மாணிக்கம், என்னம்மா? நேத்திக்கு அங்க போயிருந்தியா? எங்கம்மா? புரியலையோ? அதான் நீ கட்டிக்க போறவள பார்க்க போயிருந்தியான்னு கேக்குறேன். யார் சொன்னா? உன் மாமனார் தான் இங்க வந்திருந்தாரு. ஏண்டா அதுக்குள்ள அவசரம் என்னடா உன்னை பிடுங்கி திங்குது? நிச்சயதார்த்தம் கூட இன்னும் ஆகல, அதுக்குள்ள கட்டிக்க போறவளோட நினப்பு. பித்தாடா பிடிச்சிருக்கு உனக்கு? அம்மா, நீங்க வேற. பக்கத்தூர்ல ஒரு வேலை, அதுக்கு தான் போயிருந்தேன். வேலை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, சும்மா தானே இருக்கோன்னு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இதெல்லாம் அசிங்கமா இல்ல உனக்கு? அசிங்கம்மா? என்னம்மா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, இன்னும் ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளை பார்க்க போயிருக்க. இப்ப கேட்டப்ப கூட அத மழுப்ப பாக்குற. இப்பவே இப்படின்னா நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு அவ முந்தானே புடிச்சுக்கிட்டு தானடா அலைவே நீ? என் தலை எழுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்ப. பொண்டாட்டி முந்தானையில போய் பதுங்குறவளவ உன்னை வளர்த்திருக்க. அம்மா, ஏமா தேவையில்லாம புலம்புறீங்க? அப்படிதாண்டா தெரியும், உனக்கு அப்படிதான் தெரியும். தேவையில்லாம நான் புலம்புறேனா? நாளைக்கு நீ என்னையே தேவையில்லைன்னு ஒதுக்குனாலும் ஒதுக்கு வேடா. அண்ணே, எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா ரொம்ப கத்துறாங்கடா, கொஞ்சம் வேகம் குறைவிட்டோம். இப்போ நான் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அண்ணே,
நீங்க அவங்க வீட்டுக்கு போறதுல என்ன தப்பு இருக்குன்னு அம்மா கத்துறாங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க போனதுல ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்னடா சந்தோஷம் அதில்? ஆமா, நீங்க தேடி போனது வரப்போற அண்ணி மேல நீங்க வச்சிருக்கிற பிரியத்தை காட்டுதுல்ல, அந்த பிரியம் ஒண்ணு போதும்ண்ணே. நீ வேற. நான் ஒன்றும் அந்த பொண்ணை பார்க்க போல. அம்மா மாதிரியே ஏதாவது வளராத. அப்புறம் வேற எதுக்கு போனீங்க? சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோன்னு ஒரு எண்ணம். அந்த ஊரில் அருமையான வாழைத்தோப்புன்னு இருந்தது. அந்த தோப்புக்காரரை பார்த்து பேசிட்டு வரலான்னு போனேன். அவர் நம்ம சம்மந்தி வீட்டுக்கு ரொம்ப வேண்டுபட்டவரான். ஒரு வழியாக பேசி முடிச்சு தோட்டத்தை குத்தகை கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதானா? ஆமாடா. அம்மா தான் நான் ஏதோ அந்த பொண்ணை பார்த்து உருக போனேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி, பிசினஸ் விஷயமா தான் போனேன்னு அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? காரணமாக தான். அம்மா ஒரு ஓட்டவாய். அம்மா கிட்ட சொன்னா முதல்ல இந்த விஷயத்தை போய் முதலாளி கிட்ட சொல்லிடுவாங்க. முதலாளி என்னதான் நல்லவராக இருந்தாலும் ஒரு முதலாளி தங்கிட்ட வேலை பார்த்தவன் இன்னொரு முதலாளி வரதா பொறுத்துக்க மாட்டான். அவர் ஏதாவது செஞ்சு காரியத்தை கெடுத்துட்டா அதனால தான் சொல்ல. நீயும் யார்கிட்டே சொல்லாத, புரியுதா? சரி, அண்ணியை பாத்தீங்களா? பார்த்தேன். எதுக்கு கேட்குற? இல்ல, சும்மா தான். நல்லா பேசுனாங்களா? சாதாரணமாக பேசிக்கிட்டோம். ஏன்டா அம்மா மாதிரியே யோசிக்கிற? இது பாரு, நமக்கு எனக்கு இந்த ரொமான்ஸ் பண்ணுற வயசெல்லாம் தாண்டியாச்சு. காசை சம்பாதிக்கணும். பட்டா என்னமாம்மா மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? ஏய் ஏய் போடாத. ஏய் நில்ல. ஏய் நில்லடி. அப்பா அக்கா, அப்பா வந்தாச்சு. அப்பா அப்பா மாப்பிள்ளை வீட்ல தேதியை சொல்லிட்டீங்களாப்பா? எப்படிப்பா கவனிச்சாங்க? என்னப்பா என்னமோ மாதிரி டல்லா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நாள் பூரா வெயில்ல சுத்தினல்ல, கொஞ்சம் சோர்வா இருக்கு. அப்பா, சம்மந்தி வீட்ல வேற என்ன பேசுனீங்க? பொதுப்படியா தான். சரோக்கா மாப்பிள்ளை பாத்தீங்களா? இல்லைம்மா, நான் போனப்போ ஒரு வீட்டில் இல்லை, வரத்துக்கு லேட் ஆகும்னாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா, அதான் பார்க்காமே வந்துட்டேன். சம்மந்தி அம்மா வேற ஒண்ணுமே பேசலையாப்பா? ஓ பேசுனாங்களே. நிச்சயதார்த்தத்துக்கு சரோக்கு புடவை எடுக்கிறத பத்தி பேசினாங்க. எவ்வளவுக்கு எடுக்கிறாங்களாப்பா? அவங்களுக்கு சரோவை ரொம்ப பிடிச்சு போச்சான், அதான் கொஞ்சம் காஸ்ட்லியா எடுக்கலான்னு பேசிட்டாங்க. பரவாயில்லையே. 5000 ரூபாய் கூட புடவை எடுக்க அவங்க தயாரா இருக்காங்க. 5000 ரூபாவா? ஏய் மெட்ராஸ் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை, மெட்ராஸ் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை, மெட்ராஸ் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை. கும்மால அடிக்கிறாள். ஏன் அவன் தான் 5000 போட்டு போட எடுப்பானா? நான் எடுக்க மாட்டேனா? நான் என்ன விரும்பல பக்கத்தா போயிட்டு கலக்கிறேன் பாரு, என்ன பண்றேன்னு பாரு. வாங்க சார். இதான் நம்ம வீடு. வீட்டில் இருக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் வீடு பளிச்சுன்னு இருக்கு. வீட்டில் நான் இல்லாட்டினாலும் எங்கள் அக்கா மக சாரோ தினமும் வீடு கூட்டி வேலைக்கு ஏற்றுறதுக்கு தவறவே மாட்டா சார். பரவாயில்லையே, வீட்டு மேலே அவ்வளோ அக்கறையா? அக்கறை மாமா வீட்டில் மட்டும்தானா இல்லை மாமா மேலேயுமா?
புகுந்த வீட்டுல விளக்கேத்த இப்பயே பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்களா? சரி சரி, இந்த வீட்டு மேல தான் 30,000 ரூபாய் கடன் கேட்டேன், கொடுக்கலாம்ல? 30,000 என்ன 50,000 தரலாம். சரி சரி, பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. பத்திரமா? ஏன் பத்திரம் இல்லையா? பத்திரம் இல்லாம எப்படி? பத்திரம் எங்க மாமா வீட்டுல இருக்கு. மாமா வீட்லயா? பத்திரம் உங்க பேர்ல தானே இருக்கு. இது என்னோட பூர்வீக சொத்து. வீடு எங்க அப்பா பேர்ல இருக்கு. ம், இது சரி வராதே. பத்திரம் உங்க பேர்ல இருந்தா தானே ஈஸியா இருக்கும். ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் தான் வாரிசா இல்ல அக்கா தங்கச்சிங்க வேற யாரா இருக்காங்களா? எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான், அவங்களும் காலமாயிட்டாங்க. அக்கா பங்கு அவங்க பிள்ளைங்களுக்குன்னு உங்க மாமா சொல்ல மாட்டாரா? ச்சே ச்சே, எங்க மாமா ரொம்ப தங்கமானவருங்க. இது வரைக்கும் இந்த வீட்டு மேல அவர் எந்த உரிமையும் எடுத்துக்கிட்டது இல்ல. மனுஷன் மனசு குரங்கு மாதிரி, எப்ப மாறுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா எங்க மாமா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாருங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்க மாமாவையும் கடன் பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அவருக்கு ஒன்றும் உரிமை இல்லைன்னு நினைச்சா தாராளமா கையெழுத்து போடலாமே. இப்போ பிரச்சனை அது இல்ல, நான் வேற ஒரு தோதுக்காக பணம் வாங்குறேன், அது அவருக்கு தெரிய வேணாமேன்னு பார்த்தேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதே. நான் குடுக்கல் வாங்கல் பண்ணாலும் எதுவுமே கரெக்டா இருக்கும்னு நினைப்பேன். அதானே எனக்கு நல்லது. என்னோட சோடா கம்பெனி இடமும் என் பேர்லாம் இருக்கு, அதுக்கு தரலாம்ல? தாராளமா தரேன். நான் என்ன பணம் தரமாட்டேன்னு நான் சொன்னேன். எனக்கு தேவை எந்த வில்லங்கமும் வரக்கூடாது, அதான் முக்கியம். அதுல எந்த வில்லங்கமும் கிடையாது சார். சரி வாங்க ஃபேக்டரிக்கு போலாம். ஆ, வாங்க சார். வாங்க சார். உட்காருங்க சார். 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்க ஃபேக்டரி. மிஷின்லாம் ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம். ஹைப்போதெகேஷன் ஏதா இருக்கா? என்ன கேட்டீங்க? அதாங்க பேங்க் வில்லங்க ஏதா இருக்கா? லோன் போட்டு தானே எல்லா மிஷினையும் வாங்கியிருப்பீங்க. கடனை திருப்பி கட்டுற வரைக்கும் மிஷின்லாம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பேங்க்காரன் எப்போ வேணா வந்து எடுத்துட்டு அட போயிடுவாங்க. நீங்க வேற சார், பேங்க்ல பணம்லாம் கட்டி எப்போ செட்டில் பண்ணியாச்சு. மிஷின்லாம் நம்ம மிஷின் தான். இந்த ஃபேக்டரி இருக்க மன கூட நம்ம சொந்தமான தான். பக்கா ப்ராப்பர்ட்டி சார். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம், இந்தாங்க பாருங்க. பரவாயில்லையே, டாக்குமெண்ட்லாம் கிளீனா தான் வச்சிருக்கீங்க. நான் எதுலையுமே சுத்தமான ஆளு சார், ரொம்ப பக்காவா இருப்பேன். ஒரு அவசரம் இல்லைன்னா உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன். அது சரி, அவசர தேவைங்கிறதும் பண பிரச்சனைங்கிறதும் பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கே வர்றது தானே. அதான் திடீர்னு கல்யாண பேச்சு வந்துருச்சு, வர வேண்டிய பணம்லாம் அங்கங்கே லாக் ஆகி போச்சு, அதான் பிரச்சனை. சரி, இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஒரு 30 ரூபா தேவைப்படுது. என்னது 30,000மா? என்ன சார் 30,000 வாயை பொழந்துட்டீங்க? இந்த இடம் கட்டடம் மிஷினரிஸு இதெல்லாம் சேர்த்து என் ஃபேக்டரியோட மதிப்பு 1.5 லட்ச ரூபா வரும். இதை வச்சுக்கிட்டு ஒரு 30,000 ரூபா தரதுல என்ன சார் பிரச்சனை? அதுக்கு இல்ல, கையில இப்போ ஒரு 10,000 தான் இருக்கு. மீதி ஒரு 4 நாள் கழிச்சு தான் நான் தர முடியும். அதை பற்றி பரவாயில்ல சார். அப்ப சரி, நான் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன், சாயங்காலம் வந்துருங்க. சரி சார். இன்னொரு விஷயம், நான் பணம் விஷயத்துல தவிதாட்சம்லாம் பார்க்க மாட்டேன். அப்படி பார்த்தா நான் பிழைக்க முடியாதுல்ல. வட்டி விஷயத்துலயும் பணத்தை திருப்பி தர விஷயத்துலயும் நீங்க கரெக்டா இருக்கணும். அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. ஏன்னா நாளை பின்னாடி ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்கணும் இல்லையா? அது என்ன சார் அப்படி சொல்லிவிட்டீங்க? இந்த போஸை பற்றி ஊரில் கேட்டு பாருங்க, எவ்வளோ வீராப்பன ரோசாக்காரன்னு சொல்லிட்டு. சார் சொல்லு பொறுக்க மாட்டேன் சார், நான் மாதம் தப்புனாலும் தப்புமே தவிர உங்கள் காசு தப்பா வீடு வந்து சேரும், எழுதி வச்சுக்கோங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வரவசல வச்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் வரேங்க. வாங்க சார். என்ன முதலாளி, இந்த ஆள்கிட்ட பணம் வாங்க போறீங்க? ஆமாண்டா. சோடா ஃபேக்டரி வச்சா பணம் வாங்க போறீங்க? ஆமாம், காசு தருவேன், கேரண்டி இல்லாமல பணம் தருவேன். காசு விஷயத்துல அந்த ஆள் ரொம்ப கரார் முதலாளி. நான் எவ்வளோ கராரான ஆளுன்னு உனக்கு தெரியும்ல. கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க முதலாளி. எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பணம் திடீர்னு தேவைப்படுது? நிச்சயதார்த்தம் வச்சுட்டாங்க, அதான் சரோவுக்கு பார்த்துருக்கான். 5,000 ரூபாய் பட்டு புடவை எடுத்துருக்கானா. என் மாமன் பிள்ளைகள் சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா மார்க்கெட்டை வேலை செய்கிற அவனே 5,000 ரூபாய் புடவை எடுத்துருக்கானா. இந்த ஃபேக்டரி ஓனர்னா அவனை ஒன்றும் தூக்கி சாப்பிடணும்டா. அண்ணே, உங்களுக்கு தனத்தை பிடிக்கல, சரோஜாமா மேலதான் பிரியம். அப்படி இருக்கும்போது எதுக்குன்னே இந்த வெட்டி செலவு? காரணமா தாண்டா, நான் எடுக்கிற நகை புடவை எல்லாத்தையும் பார்த்து அவ ஏங்கணும். இந்த மாதிரி மாமனை கட்டிக்க முடியலைன்னு சொல்லி மனசுக்குள்ள புழுங்கணும். எப்படி இருந்தாலும் நிச்சயம் நிக்க போகுது, அவளை நான் தான் கட்டிக்க போறேன். நகை புடவைலாம் அவளுக்கு தானே. அண்ணே, ஒரு பக்கம் பட்டு புடவை நகை அது இதுன்னு வாங்குறீங்க, மறுபக்கம் நிச்சயார்த்தத்தை நிறுத்த போறேன்றீங்க. அதை எப்படி நிறுத்துவீங்க? ரொம்ப ஈஸிடா. நிச்சயத்துக்கு முத நாள் போய் ஏன்டா பொறுக்கி சரோஜா மாதிரி உத்தமிக்கு நீ ஆடா மாப்பிள்ளைன்னு சொல்லி கலட்டா பண்ண போறேன். அந்த ஆளை பத்தி தப்பா எதுவும் கேள்விப்பட்டீங்களா? யாருக்கு தெரியும், சும்மா சவுண்ட் விடுவோம்டா. அதே யோக்கியனா இருந்தா சண்டைக்கு வருவான், இல்லைன்னா நான் போடுற சண்டையில இந்த சம்மந்தமே வேணான்ட்டு அப்படியே ஓடி போயிடுவான், இல்லைன்னா ஓட வச்சிடறேன். ஓஹோ, அப்படியா?
ஒருவேளை நிஜமாவே எசகு பசகான ஆளுன்னு வச்சுக்க, அவனை அங்கேயே கிளின்னு கிழிச்சு நேரா என் மாமன் கிட்ட வந்து என்னையா மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்னு அந்த ஆளை 2 வாங்கி ஏற்கனவே பேசினபடி சரோஜா கல்யாணம் செட்டில் ஆயிருவேன்டா. ஏதோ சொல்றீங்க, ஆனா குழப்பமான திட்டம் தான். நிறைவேறது 2ஆம் பட்சம். நல்லா வாயில வருது பார், நிறைவேற்றி காட்டுனா இல்லையா பாடுறா. ஒருவேளை அவன் நல்லவனா இருந்து உங்க சவுண்டுக்கெல்லாம் அவன் அசராதவனா இருந்தா டோட்டலா பிளானே மாத்திடுவேன். சரோஜாவை தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன். அம்மா அம்மா என்னப்பா? அம்மா, இந்த பணத்தை நீ உன் கையால எடுத்து செல்வத்துக்கிட்ட கொடுத்துரு. செல்வம், இங்க வாப்பா. இந்த செல்வம், உங்க அண்ணன் சொல்ற இடத்துல இதை கொடுத்துருப்பா. செல்வம், இந்த பணத்தை சிதம்பரம் சார் கிட்ட கொடுத்து அவர் மூலமா தோப்புக்காரர்கிட்ட சேர்த்துரு. சரி. என்னம்மா, சரிதானே? சரிதான்ப்பா. ஏன்பா, இந்த விஷயத்தை நீ முதல்லயே சொல்லிருக்கலாம். அன்னைக்கு நான் உன்னை தேவையில்லாம திட்டிட்டேன். விடுங்கம்மா, நீங்க திட்டுறதுனா புதுசா? ஏண்டா, எப்பவோ ஒரு தடவை தான் திட்டினேன், என்னமோ அடிக்கடி திட்டின மாதிரி சொல்ற. ஐயோ, சும்மா தமாஷுக்கு சொன்னம்மா. சரி, காலாகாலத்துல போயிட்டு வரட்டும், செல்வத்தை அனுப்பி விடு. செல்வம், இந்தா இது செலவுக்கு வச்சுக்கோ. அப்புறம் அண்ணனுக்கு வேலை இருந்துச்சு, வர முடியல, நீங்களே கூட இருந்து இந்த பணத்தை தோப்புக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னாரு அப்படின்னு விவரமா பேசி பணத்தை கொடுத்துட்டு வந்துரு. சரி. போயிட்டு வா. வரமா. செல்வம், ம். போயிட்டு வேலை முடிஞ்சதும் சட்டுன்னு கிளம்பி வந்துடணும். என்ன இருந்தேன் சாப்பிட்டேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. 5 பொண்ணுங்க இருக்கிற வீடு, நாம தான் ரொம்ப பதுவசா நடந்துக்கணும். ஜாக்கிரதை. என்ன புரியுதா? புரியுதுமா. ஏமா கிளம்புற நேரத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? வரேண்ணே. போயிட்டு வா. அம்மா, ஏமா செல்வத்துக்கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? அவன் நல்ல பையன் தானே. ம் ம் இது நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு சொல்லுங்க. வாவ். கடைக்காரனே மலைச்சு போயிட்டானா பாருங்க. அவன் கேக்குறான், நெசமா சொல்லுங்க சார், இதெல்லாம் கல்யாணத்துக்கு தானேன்னு. சே, அதெல்லாம் இல்லடா, இதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு, கல்யாணத்துக்கு இதுக்கும் மேலன்னு. அவன் திறந்த வாய் மூடவே இல்லையா. அப்புறம் கிளம்போ சொல்றான், சார் அடிக்கடி வாங்க அப்படின்னு பெரிய கும்பிடா ஓட்டான். இம்புட்டு வியாபாரம் ஆகும்னா கும்பிடு என்னப்பா, குட்டிக்கரணமே போடுவேன். ஏன்பா, இம்புட்டு செலவு தேவைதானா? கொஞ்சம் சிக்கனமா இருந்துடக்கூடாது? இந்த ஆளு வேற ஒரு சோப்பு வாங்கி 5 கூறு ஒரு ஆளு. என்ன சொல்ற? விடுங்க மாமா, இதா போய் இது என்ன வருஷம் பூரா வருது. வாழ்க்கையில ஒரே ஒரு தரம், அதான் கொஞ்சம் பெருசா பண்ணிடலாமேன்ட்டு. பேசாம காசை மிச்சம் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையே. நான் அதுக்கு சொல்லலப்பா. செலவு பண்றது சுலபம், காசை சேமிக்கிறது கஷ்டம். இனிமேலாவது இந்த மாதிரி செலவு எல்லாம் குறை. இன்னும் எவ்வளவு செலவு பாக்கி இருக்குது? இன்னும் 3 பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்குது. எப்படி இருக்கு சொல்லுங்க. சரோ, எப்படி நம்ம செலக்ஷன்? ரொம்ப பிரமாதமான கலர்ஸ் மாமா. பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தனு, உனக்கு பிடிச்சிருக்கா? சரோ, மாமாக்கு என் மேல எவ்வளவு பிரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.